ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாத் பவேத். உலகம் யாவையும் தாமுல வாக்களும், நிலை பெரித்தலும் நீக்களும் நீங்களா, அழகிலா விளையாட்டு உடையார், அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 87வது தசகம் பாராயணம். அதாவது கண்ண பரமாத்மா கூட சாந்திப்பணி முனிவரோட ஆசிரமத்துல கூட பயின்ற தோழர் குசேலர் அவரோட உபாக்கியானத்தை சொல்ற இந்த தசகத்தை பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு. வாங்க நாமளும் குருவாயூருக்கு போலாம். குருவாயூரப்பன் முன்னாடி நாம சாஷ்டாங்கமா அமர்ந்து பட்டத்திரிகள் என்ன ஸ்லோகங்களை சொல்லி குருவாயூரப்பனை மகிழ்விக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவாயூரப்பா சாந்திப்பணி என்ற முனிவரின் ஆசிரமத்துல தங்களோடு கல்வி கற்ற குஷேலன்ற அந்தனர் புலன்களை அடக்கியவராக இருந்தாலும் இல்லறத்தோனாக செல்வத்துல கொஞ்சம் பற்றின்றி தங்களிடம் மட்டுமே பற்று கொண்டு வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தாரு. அவரோட மனைவி அவருக்கு ஒத்த நற்குணம் படைத்தவளாக இருப்பினும் அவரை போல மனதை வெற்றி கொண்டவளாக இல்லை. ஒரு சமயம் தன்னோட குடும்பம் நன்கு நடத்த வேண்டி செல்வத்தை பெறணும்னு ஆசை கொண்டு திருமகள் கேள்வனான தங்கள் தோழர் ஸ்ரீ கிருஷ்ணனை தாங்கள் ஏன் நாடக்கூடாது அப்படின்னு கேட்டா. பசியால வாடிக்கொண்டிருக்கும் தன்னோட மனைவி இந்த மாதிரி சொல்லவே மதத்தை அளிக்கக்கூடிய செல்வத்தில் வெறுப்புள்ள குசேலர் தங்களோட தரிசனமாவது கிடைக்குமே அப்படிங்கிற ஆவலால தனது கிழிந்த துணி தலைப்புல கையுறையாக அவளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அந்த குசேலர் வியத்தக்கத்தக்க தங்கள் துவாரகாபுரியை அடைந்து தங்களது பல மாளிகைகளும் ருக்மணியோட மாளிகையை வந்து அடைந்தார். அப்படி அடைந்த அவர் அங்கு புகுந்ததும் ஸ்ரீ வைகுண்டத்துல இருப்பது போன்ற மன நிறைவை பெற்றார். மேலும் உங்களோட அன்புமிக்க உபச்சாரத்தினால அவர் அடைந்த ஆனந்தத்தை எப்படிதான் சொல்றது? தங்களால கொண்டாடப்பட்டு பூசிக்க பெற்றவரும் தங்களது மனைவியால் விசிறிக்கொண்டு வீச பெற்றவருமான குசேலரது கைகளை பிடிச்சுக்கிட்டு, நீங்க நண்பரே, குருகுல வாசத்தின் போது விறகு கொண்டு வருமாறு குரு பத்னியால் ஏவப்பட்டு காட்டிற்கு போன சமயம் பருவமற்ற காலத்தில் மழை பெய்ய அதுல அகப்பட்டு தவித்தோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்க பழங்கதைய பேசுனீங்க. பின்னாடி குசேலர் தான் கொண்டு வந்த சிறிது அவளை அர்ப்பணம் செய்ய அவளை வலுவில் பிடுங்கி எடுத்து ஒரு பிடி தாங்கள் சாப்பிட்ட பொழுது, ஏன்னா அவரு அதை கொடுக்க ரொம்ப சங்கடப்பட்டு மறைச்சுதான் வச்சிட்டு இருந்தாரு. திருமகள் அவதாரமாகிய ருக்மணி பரபரப்புடன் ஓடி வந்து, இவ்வளவு அனுகிரகம் செஞ்சதே போதும் போதும் அப்படின்னு உங்களோட திருக்கரத்தை பிடிச்சு தடுத்தாங்க. அடியார்க்கு அடியாரான தங்களால் பணிவிடை செய்யப்பட்ட குசேலர் ஒரு நாள் இரவ உங்களோட நகரத்துல ரொம்ப சுகமா கழிச்சுட்டு அதோ மறுநாள் பொருள் ஏதும் பெறாம திரும்பி போனாரு. நீங்க அருள் புரிவதே, உங்களை தரிசனம் கண்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் தன்னோட நகரத்துக்கு திரும்பினாரு. ஆனா அங்க ஒரு வேடிக்கையே நடந்தது இல்லையா? ஒருவேளை நான் கேட்டிருந்தா அச்சுதனான ஸ்ரீகிருஷ்ணன் கட்டாயம் கொடுத்திருப்பானோ, மனைவி கிட்ட போய் என்ன சொல்றது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே உங்களோட விளையாட்டு பேச்சிலும் புன்சேப்பிலும் மனதை பறி கொடுத்தவராக அவரு தமது இடத்தை நெருங்கிய பொழுது மணிகளால இழைக்கப்பட்டு இருக்கும் அவரோட வீட்டை பார்த்தாரு. ஒருவேளை வழி தவறி வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு நொடி நேரம் மயங்கி நின்ற குசேலர் வீட்டிற்குள் நுழைந்ததும் பொன்னாலும் மணியாலும் நிறைந்த ஆபரணங்கள் அணிந்து தோழிகளால் சூழப்பட்டு விளங்கும் தன்னோட மனைவியை பார்த்தாரு. உங்களோட அற்புதமான பெருங்கருணையே அப்படின்னு உணர்ந்து வியந்துதான் போயிட்டாரு. ரொம்ப பரம ஏழையாக இருந்த இந்த குசேலர் மணிகள் இழைத்த தாழ்வரை நிறைந்த வீட்டுல வசித்த போதிலும் பற்றற்றவரா உங்ககிட்ட பெருகி வளர்ந்த பக்தியினால நாளடைவுல இரவா பெருநிலையை அடைஞ்சாரு, அதாவது மோட்சத்தை. குருவாயூரப்பா இந்த மாதிரி பக்தர்களோட விருப்பத்தை அவங்க கேட்காமலே பூர்த்தி செய்தருளும் நீங்க என்னோட நோய் கூட்டங்களை நான் கேட்டும் ஏன் போக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இந்த தசகத்தை முடிக்கிறாரு. எவ்வளோ அருமையான தன்னோட தோழருக்கு எல்லா பணிவிடைகளும் தன்னோட திருக்கரங்களால செஞ்சு தன்னோட மனைவிய அவருக்கு சேவை செய்யும்படி பணித்து
அதில் தாயாரும் மகிழ்ந்து அந்த சேவையை செய்ய அவர் கேட்காமலே அவர் மனசு புரிஞ்சு அவரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவர் இந்த உலகத்தில் வாழும்போது நல்லபடியாக வாழணும் அப்படின்னு அருள் செஞ்ச இந்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வணங்கிக்கிட்டு நமக்கும் நிறைந்த செல்வத்தை நாம் இந்த பூ உலகத்தில் வாழ்கிறதுக்கு கொடுத்து, ஆனால் அந்த செல்வத்தினால நம்மளோட பற்று அவன் மேலே விடாமல் இருக்கணும், செல்வத்தோட பற்றை விட்டுட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மேலே தான் பற்றா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டு நாம் இந்த தசகத்தை முடிக்கலாம். ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமத சதசகஸ்ரேன நிர்பாஷ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷாதாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவலீலோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்யகைச்சோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுக அசாஸ்வாதரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைர்விலசதுபனிஷத் சுந்தரீமண்டலைश्च நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதி கிருஷ்ணகாருண்ய சிந்தோ நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதி கிருஷ்ணா காருண்ய சிந்தோ நித்தம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதி கிருஷ்ண காருண்ய சிந்தோ ஹிருத்வா நிஷேஷதாபான் பிரதிசது பரமானந்த சந்தோகலக்ஷ்மீ त्वेता नारायणीयं श्रुतिषु सजनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम्. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவஸ்தம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.